ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோட் சைட்லாம் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம சிக்கன் சில்லி வந்து ரொம்ப வந்து சூப்பராக டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு கறி வந்து பார்த்திங்கன்னா நான் 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கு 65 மசாலா வந்துட்டு சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. நம்ம முட்டை சேர்க்கறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பியாக நமக்கு வந்துட்டு 65 கிடைக்கும். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரோட் சைட்லனா வந்து இந்த மெத்தடில் தான் வந்து பண்ணுவாங்க. தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எப்போவுமே நம்ம சிக்கன் சில்லி பண்ணும்போது தண்ணி வந்து சேர்த்துடவே கூடாது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை, நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு கறி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. இது 3/4 கிலோ அளவுக்கு கறி. இதுக்கு நம்ம ஒரே ஒரு முட்டை அளவு சேர்த்தனா போதும். நீங்கள் 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு பண்ணுறீங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவே வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு இருக்கோ கறி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து மேரினேட் பண்ணியாச்சு. நம்ம சேர்த்துருக்க உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு லெமன் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது உப்பு, காரம், புளிப்பு எல்லா சுவையும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கும். அதனால தான் லெமன் சேர்க்குறோம். கண்டிப்பாக வந்து லெமன் சேர்க்கணும். இப்போ லெமனை வந்து நல்லா வந்து புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அதையும் வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து லெமன் எல்லா பக்கமும் ஊறி வரணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து எல்லா பக்கமும் ரொம்ப வந்து சூப்பராக கிடைக்கும். ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வீட்லேயே வந்துட்டு சிக்கன் சில்லி ரொம்ப பக்காவாக வரும் நமக்கு. சொதப்பில் இல்லாமல் நீங்கள் சமைக்கவே தெரியாதவங்களாக இருந்தால் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சில்லியை வந்து பொரிச்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்று நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பொருளும் வந்துட்டு கம்மி தான், சிம்பிளான பொருள் தான். நம்ம 65 சேர்க்குற மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதில் எல்லாத்தையும் நல்லா வந்து மேரினேட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இன்னுமே வந்துட்டு சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து 65 சேர்த்துட்டு உடனே வந்து கலந்துடக்கூடாது. அது ஓரளவுக்கு குக்காகி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம கலந்து விட்டோன்னா அந்த மசாலா பிரியாமல் இருக்கும். நம்ம வந்துட்டு வேகாமே போட்ட உடனே நம்ம வந்துட்டு கலந்துட்டோம்னா நம்ம மசாலா எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் உறிஞ்சி வந்துடும். அந்த மாதிரி எப்போவுமே வந்து பண்ணக்கூடாது. நம்ம சிக்கன் போட்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வந்து விட்டுடணும். அது நல்லா ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டே வருது. நான் ஃபுட் கலர் எதுவுமே வந்து சேர்க்கல. 65 மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் வந்து நல்லாயிருக்கும். நான் வீட்டுக்கு பண்ணுறேன், அதனால் வந்து நான் ஃபுட் கலர் எதுவுமே வந்து சேர்க்கல. அந்த 65 மசாலா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அப்படியும் இல்லை, உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். அது காரம் இருக்காது, கலர் கொடுக்கும். உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து எடுத்துட்டோம். இப்போ ஒரு பேட்ச் அளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்க சிக்கனும் இதே வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்க சிக்கனும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த 65 ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம டீ டைம் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். ஈவினிங்கில் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், வீட்லேயே வந்து நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கடைகள்லாம் வந்துட்டு இந்த மெத்தடில் தான் பண்ணுறாங்க. அதனால தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக மொறுவாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுவும் நல்லா பொரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன்.
பாருங்கள் 2 பேட்ச் அளவுக்கு நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ 65யோடு சேர்த்து கருவேப்பிலையும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி. இதே மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.